அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஐக்கிய சங்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களையும் அவர்களுடன் வந்திருக்கும் அனைத்து அதிகாரிகளையும், நமது பாலிடெக்னிக் துணை முதல்வர் அவர்களையும், நமது அனைத்து கல்லூரியின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சுப்பிரமணியன் சார் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு ரெண்டு மூணு செய்திகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஐடியில் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், டிஎன்பிசியில் எக்ஸாம் வைக்கிறாங்க, அது கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அது கரஸ்பாண்ட் சார் மூலிமா கேட்டு ஒரு 5 வாரமாட்ட நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது கார்த்திக் சார் தான் அரேஞ்ச் பண்ணி நம்ம இடம் எல்லாமே கொடுத்தோம். அதில் ஒரு 200 பேர் வந்ததில் ஒரு 150க்கும் மேற்பட்டவங்க அதில் பாஸ் ஆனாங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா ஒரு 150 பேர் பாஸ் பண்ணுறங்கிறது 200க்கு 150ங்கிறது ஒரு பெரிய பர்சன்டேஜ். அது ரொம்ப நம்மளுக்கு மகிழ்ச்சி. மறுபடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி, இப்போ நீங்கள் நிறைய இப்போ இங்கே ஐடிஐ படிக்கிற பசங்களாம் இருக்கீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஐடிஐ படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே சாரே எல்லாமே பேசிட்டார், ஜிஎஸ் சாரே எல்லாமே சொன்னார். பட் இருந்தாலும் இந்த காலி பணியிடங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நம்ம ஐடிஐ பசங்க உள்ளே போனாங்கன்னா ஐடியும் மேம்படும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஐடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொடுமுடியில் ஒரு ஐடி இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோபியில் ஒரு ஐடி இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஐடியே எங்களுக்கு கொடுக்குற சேலரியே மோர் தென் 90% எபோவ் போயிடும். இது நடத்துறதே ஒரு சர்வீஸ்க்காக தான் நடத்துகிறாங்க. அதனால அந்த ஐடிஐ மேம்படணும் அப்படின்னா நிறைய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் ஐடிஐ மறுபடியும் மீண்டெழும். அதுக்கு நிறைய பணியிடங்கள் எடுத்தால் தான் போக முடியும். 2014 ஒரு ஹியூஜ் வேகன்சி எடுத்தாங்க, ஒரு 4000 பேர் எடுத்தாங்க. அதில் பொண்ணுங்களாம் நிறைய பேர் போனாங்க. அதனால 2015, 16, 17 பார்த்தீங்கன்னா ஐடியில் 40 பேர் படிக்கிற ட்ரெயினில் பொண்ணுங்களே 30 பேர் 35 பேர் படித்தாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே அது போஸ்டிங்கே போடாதனால அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த போக்குவரத்து கழகத்தில் எடுக்கிறது இல்லை, எம்எம்இ படிக்கிற பசங்க போக்குவரத்து கழகத்தில் எடுத்தாங்கன்னா ஐடி அதே ஃபில் ஆகும். ஏன்னா ஒரு இன்ஜினியர் தேவைப்படுற இடத்துல 100 ஐடி பசங்க தேவைப்படுவாங்க. பட் அது கரெக்டாக ஃபோக்கஸாக எடுக்கிறது இல்லை. ப்ரைவேட்டில் நிறைய இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுனா இப்போ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐடிஐ படிச்சுட்டு ஒரு கிரீனிங்கில் சைன் போடுற மாதிரி இபியில் இதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வேலேருந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாமே மோர் தென் 1 lakh 2 lakh சேலரி, பட் ஐடி தான் படிச்சிருக்காங்க. அதனால ஒன்று நீங்கள் ஐடி படிக்கிற பசங்க எல்லாருமே இது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்காம, இது ஏதோ நம்ம வரோம் போகிறோம் அப்படின்னு நினைக்காம இதை நல்லா படித்து நிறைய வேக்கன்சி இருக்குது. நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் நிறைய மோர் தென் ஐடிஐ வேக்கன்சி தான் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு உண்டான பணியிடங்களை நீங்கள் போனீங்கன்னா தான் கண்டிப்பாக நிரப்ப முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, போல ஏறுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. அவங்களாம் 2 குழந்தைங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, எல்லாமே இருந்து அவங்க எதுக்காக அந்த துடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஜாப் கிடைச்சா போதும், அவங்களோட லைஃப் மாறும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால நம்ம பசங்களும் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு உண்டான முயற்சியை, ஏன்னா சின்ன வயசுல நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன இது நம்ம ஐடியில் எல்லாத்துக்குமே, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ இவ்வளோ பெரிய அமைப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய காலேஜ், அப்போ இங்கே ஐடி படிக்கிறதுக்குலாம் அதிகமாக செலவாகுமா அப்படின்னா, இங்கே நம்ம படிக்கிற பசங்களுக்கு தெரியும், நம்ம ஐடியில் எந்த ஃபீஸுமே வாங்குறதில்ல. இதில் கவுன்சிலிங் சீட்டுன்னு இருக்குது, 50% கவுன்சிலிங் இருக்குது. இதில் வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு 100 சீட்டு ஃப்ரீயாகவே போடலாம். நாங்கள் அவங்ககிட்ட எந்த பணமே வாங்குறதில்ல. வெறும் 2000 ரூபா மட்டும் புக் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. கொங்குனா நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க, அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் சேர்த்த முடியாது அப்படின்னு. நாங்கள் கவர்மெண்ட்டில் என்ன நாம் சொல்கிறாங்களோ, கவர்மெண்ட் சீட்டுக்கு கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறோம். அது அந்த 2000 ரூபாய்க்கு உண்டான புத்தகத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் நம்ம இதில் படிக்கணும்னா நம்ம ஒரு 100 சீட்டுக்கு மேலே போட முடியாது. அதே எங்களால் ஃபில் பண்ணவே முடியறதில்ல. அந்த சீட்டே ஃபில் ஆகிறதில்ல. அந்த கவர்மெண்ட் சீட்டே நாங்கள் ஃபில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃபில் ஆக மாட்டேங்குது. பசங்க படிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றதில்ல. பட் நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனீங்களா, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் கண்டிப்பாக அது ரீச் ஆகும். இப்போ எங்கள் பொண்ணு ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு பெல்லில் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் ஆச்சு. அவங்க அப்பா
அவங்க அப்பா வந்து இபியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சொன்னார், அந்த பொண்ணு வந்து 470 மார்க் 2020-22 வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு. அவர் நேற்று இன்னைக்கு கேட்குறாரு, சார் பிசிஎம் சீட்டு ஒரு 10 சீட்டு வேணும் சார், எலக்ட்ரீஷியன் போட்டுக்கலாமா, அந்த கவர்மெண்ட் சீட்டில் போட்டுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா, ஒரு 470 மார்க் வாங்கின பொண்ணை ஐடி படிக்க வச்சு இன்னைக்கு அந்த பொண்ணோட லைஃபே மாறிடுச்சு. அந்த பொண்ணுக்கே ஒரு 22 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு இன்னைக்கு பெல்லில் செலக்ட் ஆகி பெங்களூர்ல இருக்கு. அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அது ஒன்றுமே ஸ்டார்டிங் சேலரி ஒரு 50,000 எபோவ் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்காது. ஐடி படித்தா ரொம்ப, ஏன்னா நம்ம கொங்கு ஜோனில் ஐடினா ஏதோ ஒரு கேவலமாக ஒரு ரொம்ப லோ லெவல் படிப்பு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஃபெயில் ஆகிட்டானா அங்கே போ, இல்லை எதுவுமே முடியலையா அங்கே போ அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஐடியில் இந்த மாதிரி ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நீங்கள், ஏன்னா அடுத்தடுத்து பசங்க வந்தால் தான் நம்ம அதை அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு எங்களுடைய கல்லூரிக்கு வந்து எங்களுக்காக இவ்வளோ தூரம், எங்கள் பசங்களுக்காகவும் இவ்வளோ தூரம் சொல்லி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஜெனரல் செக்ரட்டரி ஐயாவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக சார் வந்து இப்போ இந்த இபியில் எடுக்கிற போஸ்டிங்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா ஏன்னா முதல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா சீனியாரிட்டி வரும். இன்னைக்கு 19 வயசு ஆயிடுச்சு, 18 முடிஞ்சிருச்சு, ஐடி எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கிறேன், நான் போய் எக்ஸாம் எழுதுறேன் போறேன்னா நீ 20 வயசுலேயும் கூட உள்ள வேலைக்கு போகலாம். ஏன்னா ஃபுல்லாக அந்த சீனியாரிட்டி அது மாதிரிலாம் இதில் தகுதிக்கு யாரோ அதுக்கு தான் வேலை. அதுக்கு அவங்க கண்டிப்பாக நிறைய வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சார் வந்திருக்காரு. அவர் வந்து ஐடி எலக்ட்ரிஷியன் முடிச்சிருந்தான். இன்னைக்கு இந்த கேம்பஸ்ல ஒரு 7 இன்ஸ்டியூட் 6 இன்ஸ்டியூட் இருக்குது. அத்தனைக்கும் அவர் தான் எலக்ட்ரிக்கல்ல ஹெட். இதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குது. அவரு ஐடி முடிச்சுட்டு தான் போய் ஒர்க் பண்ணி அங்கிருந்து ஜேஇஆ ரிட்டையர் ஆகி, இன்னைக்கு அவருக்கு ஏஜ் அங்கிருந்து ரிட்டையர் ஆகி வந்தாலும் இன்னைக்கு அவரு எங்க போனாலும் அவரோட முதல் நோக்கமே ஏதோ என்ன ஃபேனு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. இன்னைக்கு அவர் வந்து பிரிஸ்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அது எல்லாமே கரெக்டாக பயன்படுத்திங்க. நம்ம அந்த பாலிடெக்னிக்கோடு இருக்கிறனால நம்மளுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும், இப்போ நம்ம இது மாதிரி நடத்துகிறோம், நாங்கள் ஐடி மட்டும் வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹால் கிடைக்காது, நம்மளுக்கு வேறு எதுவும் ட்ரைனிங் கொடுக்குறோம்னா கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எங்கே போய் கேட்டாலும் எல்லாருமே இது ஐடி அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. இப்போ வந்திருக்கிற முதல்வர் ஆகட்டும், வைஸ் பிரின்சிபால் ஆகட்டும், எல்லாருமே நம்மளையும் எல்லா பக்கமே அவங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய சக தோழமையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் நமது தாளாளர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ.